நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னையில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யும் பெண்ணின் வீட்டிற்குள் விசாரணை நடத்துவது போல நுழைந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றத்தை தடுக்க வேண்டிய போலீசே வீடு புகுந்து அத்துமீறிய நிலையில் கையும் களவுமாக பிடித்துக் கொடுத்து சம்பந்தப்பட்ட காவலரை சஸ்பெண்ட் செய்ய வைத்தது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. நல்லா பூசி மொழுகின மீசை மழித்த முகத்துடன் இருக்கும் இவர்தான் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யும் பெண்ணிடம் எக்கு தப்பாக சிக்கிக் கொண்ட ஏட்டு சூர்யா. வேற ஒரு வேலையா ஊட்டன வேலை துணுக்கு யூனிஃபார்ம் போட்டு பாக்குறேன் இல்ல நச்சுக்காய் இப்போ உன்னை பொழுதுருவ இங்கே உன்னை பொழுதுருவ போ நீ இங்கே. சென்னை ராயப்பேட்டையில் 32 வயதான பெண் ஒருவர் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்வது, கஞ்சா சப்ளை செய்வது என சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஐசவுஸ் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றும் சூர்யா விசாரணை என சொல்லிவிட்டு வீட்டுக்குள் சென்று விறுவிறுக்க அந்த பெண்ணை பார்த்து கொண்டே போலீஸ் யூனிஃபார்ம் சட்டை பட்டனை கலற்றிவிட்டு அத்துமீற பார்த்திருக்கிறார். 28 வயதான காவலர் சூர்யா 32 வயதான அந்த பெண்ணை பார்த்து தன்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என கேட்டதோடு நேராக படுக்கை அறைக்கே சென்று பயம் காட்டியிருக்கிறார். இதனையடுத்து அந்த பெண் செல்போனில் வீடியோ எடுத்ததோடு சுதாரித்துக் கொண்டு வெளியில் ஓடி வந்து அக்கம் பக்கத்தினரை அழைத்திருக்கிறார். அதற்குள்ளாக அந்த காவலர் தப்பிவிடக்கூடாது என்பதற்காக கதவை பூட்டி வைத்து விட்டார் அந்த பெண். வேற ஒரு வேலையா ஊட்டன வேலை துணுக்கு வேற ஒரு வேலையா ஊட்ல என்ன வேலை துணுக்கு வேற வேலை என்னங்குது என் வீட்டுல வேலை. இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் தகவல் கொடுத்து போலீசார் வந்து பார்த்தபோது தென்னாவெட்டாக வீட்டுக்குள் அமர்ந்திருந்த காவலர் சூர்யாவை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கும் போதே போதையை போட்டுவிட்டு எக்குத்தப்பாக விசாரணை என்ற பெயரில் அந்த பெண்ணின் வீட்டுக்குள் புகுந்திருக்கிறார். இதனையடுத்து காவலர் சூர்யாவை சஸ்பெண்ட் செய்து மயிலாப்பூர் துணை ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். யூனிஃபார்ம் போட்டு பாக்குறேன் இல்ல நச்சுக்காய் இப்போ உன்னை பொழுதுருவ இங்கே உன்னை பொழுதுருவ போ நீ இங்கே. பாலியல் சீண்டலுக்கு ஆளான அந்த பெண் மீது கள்ளச்சந்தையில் மது விற்பனை, கஞ்சா விற்பனை, போதை மாத்திரை விற்பனை என சில வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு காவல்துறையில் பணிக்கு சேர்ந்த காவலர் சூர்யா மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில்தான் இந்த விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது. ஏற்கனவே இதே காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவலர் ஒருவர் இதே மாதிரி விசாரணை என்ற பெயரில் அதே பெண்ணிடம் அத்துமீற முயன்ற நிலையில் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் மூலமாக அவர் வேறு காவல் நிலையத்திற்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார். தற்போதும் அதே புகார் எழுந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.